நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ரோஹிணி பார்த்தீங்கன்னா வசமாக விஜயா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. விஜயா கிட்ட மாட்டிக்கிட்டதும் இல்லாமல் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா ரோஹிணியை வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவும் மீனா வந்து ப்ரௌன் மணியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி ரோஹிணியோட மாமா வந்து ப்ரௌன் மணி கிடையாது, அந்த மாப்பிள்ளையோட மாமா தான் ப்ரௌன் மணி அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் மணி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த மாதிரி நான் ரோஹிணியோட மாமா கிடையாது, இந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் என்ன பொய்யை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி என்னை நடிக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்டேயும் என்றைக்கும் ஒரு பொய் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணி வந்து கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு என்னை வந்து இப்படி ஏமாற்றி வச்சுருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்தீங்கன்னா வேகமாக அரைஞ்சி நீ இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து வெளியே வந்து தள்ளிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே வந்து டென்ஷனில் இருப்பாங்க. இப்படி வந்து ஏமாத்திருக்கா, சார் இவ்வளோ தானே நான் முழுசாக நம்பியிருந்தேன், வேறு யாரையுமே நம்பலையே, இவ்வளோ தானே முழுசாக நம்பியிருந்தேன், பணக்கார மருமக மலேசியாவிலேருந்து வந்தவ, இவ நம்மளை நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட தானே க்ளோஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே புலம்புறாங்க. உடனே அண்ணாமலை வந்து இப்போ தெரியுதா விஜயா, எல்லாத்தோட வேஷமும் இப்போ தெரியுதா, அதனால தான் சொல்கிறது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாரு, நீ இப்போதுக்கு தான் சொன்னேன், இப்போ பார்த்தியா நீ ரொம்பவே ஆசையாக வச்சுருந்த மருமகன்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படி ஒரு காரியத்தை அந்த பொண்ணு பண்ணியிருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா வந்து கேள்வி கேட்குறாரு. நான் என்னங்க பண்ணுறது, நானும் நம்பி தான் அந்த பொண்ணு கூட பழகினேன், ஆனால் இப்படி என்னை ஏமாற்றுவான்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனோஜ் தான் பாவம், இப்படி வந்து ஒருத்தர் ஏமாற்றி போயிட்டாலே அவனுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும், இவ்வளோ நாள் வந்து கூட வந்து ரோகிணின்னு சொல்லிட்டு அவ்வளோ உயிராக இருந்தான், இப்படி வந்து அவள் ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா, இனிமேல் பையனோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே புலம்பிகிட்டே இருப்பாங்க. ரோகிணியும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியவே நின்றுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து உண்மையிலே மலேசியாவில் தான் அவங்க அப்பா இருக்காங்களா, இல்லை அதுவும் பையன் தான் இருக்குமோன்னு எனக்கு தெரியல, எனக்கு இப்போயே உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு உடனே வந்து அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காள் வித்யான்ட்டு, அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முத்துவும் பார்த்தீங்கன்னா அந்த வித்யாவுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வித்யாவும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வித்யா வந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி அழுதுகிட்டே வெளியே நிற்கிறாங்க. என்னடி என்ன ஆச்சு, ஏன் அழுதுகிட்டு ஏன் நீ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கேட்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரோஹிணியை கூப்பிட்றாங்க. ஆனால் ரோஹிணி வந்து வரல. அதே மாதிரி அவள் வெளியவே இருக்கட்டும், நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா வித்யாவை சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ வேகமாக கோபமாக இருக்காங்களே எல்லாரும், என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒரு வேளை மாட்டிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை வந்து விஜயா வந்து கேட்குறாங்க. என்ன ஆண்டி என்ன விஷயம், என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கேட்குறாங்க. அதான் இவ்வளோ நாள் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்ட வேஷத்தை தான் கேட்குறேன், ப்ரௌன் மணின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தவங்க மாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்களே, மலேசியாவிலேருந்து வந்தவர்னு சொல்லிட்டு ஒரு கறிக்கடை வச்சுருக்கவரை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கீங்களே, எவ்வளோ நெஞ்சல் திறந்தால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட வந்து விஜயா வந்து கேள்வி கேட்குவோம். வித்யாவுக்கு அப்போ தான் தெரியும், ஓ எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு போல், ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டா, ஐயோ நம்மளை வேற ஏன் கோத்து விட்டான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வித்யா முழிச்சிட்ருப்பாங்க. அது வந்து ஆன்ட்டி அது ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து உளறிட்டு இருப்பாங்க. போதும் நிறுத்து, அவங்க அப்பா உண்மையிலேயே மலேசியாவில் தான் இருந்தாரா இல்லை அதுவும் பொய்யா, உண்மையை சொல்லு, எனக்கு எல்லா உண்மையும் எப்போயே தெரிஞ்சாகணும்னு சொல்லி விஜயா வந்து மிரட்டவும் பார்த்தீங்க அப்படின்னா வித்யா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இல்லை ஆண்டி மலேசியாலாம் யாருமே இல்லை, மலேசியாலாம் ரோகிணிக்கு எந்த ஒரு சொந்தக்காரங்களும் இல்லை, அவள் ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு, நீங்கள் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அப்போ அவங்க அப்பாவும் மலேசியா இல்லை, அப்பான்னு ஒருத்தர் இருக்காளா இல்லை அதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உண்மையான அப்பா எப்போயோ இறந்துட்டாரு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்லுவாங்க. அவரோட ஃபோட்டோ தான் இந்த மாதிரி ரோகிணி வந்து இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தா அப்படிங்கிற விஷயத்தையும் வித்யா வந்து சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாமே பிளான் போட்டு தான் எங்களை ஏமாத்திருக்கீங்க, இந்த எல்லா விஷயமும் உனக்கும் தெரிஞ்சிருக்கு, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்பாங்க. வித்யா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க. இனிமேல் என் பையனோட வாழ்க்கையில் அவள் இல்லவே இல்லை, இந்த வீட்டு வாசப்படியே இன்னொரு வாட்டி மிதிக்கவே கூடாது, இந்த வீட்லேயும் அவளுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட போயிட்டு
வா நம்ம இப்பயே போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம், இனிமே அந்த உன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றா. இதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. மனோஜ் கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பொய்யுமே வந்து ரோகிணி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் மனோஜே டிவோர்ஸ் பண்ண சொல்லி விஜயா வந்து சொல்லிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து ரோகிணினால தாங்கவே முடியாது. ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே நிற்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ரோகிணி வந்து திரும்ப இந்த வீட்டுக்கு வருவாங்களா இல்லை அவ்வளோதானா, மனோஜ் வந்து ரோகிணி வந்து டிவோர்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.